Hi friends, welcome back to my channel சமையல் with அனு. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அட்டகாசமான வெண்பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கொஞ்சம் கூட திகட்டாத அதே சமயம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர்ல 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா காயட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1/2 ஸ்பூன் மிளகு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே கூடவே ஒரு 10 போல் உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்ததாக ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதையும் அந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேங்க. 1 கப் அரிசியும் 1/2 கப் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் தண்ணி சரியாக இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ அடுத்ததாக வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 15-20 நிமிஷம் இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டாவே கரெக்டாக இருக்குங்க. சரியான பதத்தில் குழஞ்சி நல்லா வெந்திருக்கும். 3 விசில் போதுமானது. 3 விசில் வந்துடுச்சிங்க. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணால் செமையாக இருக்குது. மணக்க மணக்க வெண்பொங்கல் அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட திகட்டாது. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே பாசிப்பருப்பு சாம்பாரும் சட்னியும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாசிப்பருப்பு சாம்பார் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.